குட் மார்னிங் ஸ்டூடண்ட்ஸ். எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஸ்கூலுக்கு இவ்வளவு நேரம் வரதுக்கு லேட் ஆகுமா? குட் மார்னிங் டீச்சர். உங்களுக்குலாம் ஸ்கூலுக்கு நேரமே வரணும்னு என்ன இருக்கா இல்லையா? ஆமா, என்ன இவங்க கலர் யூனிஃபார்ம் போட்டிருக்கீங்க? என்ன உங்களுக்கு வர வர ரொம்ப துளிர் விட்டு போச்சுடா. யார் உங்களுக்கு பர்மிஷன் கொடுத்தது கலர் யூனிஃபார்ம் போட்டுற சொல்லி? டீச்சர், நீங்க மட்டும் டெய்லி கலர் யூனிஃபார்ம் போட்டு வரீங்க, நாங்க தான் கேக்குறோமா? என்னைக்கா ஒரு நாள் தான போட்டு வர விடுங்க. கார்த்தி, டீச்சர் இப்படியே பேசிட்டு இருப்ப, மார்க்ல கீழ கம்மி பண்ணிட்டா என்ன பண்ணுவ? ஐயோ ஆமா இல்ல டீச்சர் சும்மா சொன்ன டீச்சர். நல்லா இனிமே கலர் யூனிஃபார்மே போட மாட்டேன் டீச்சர். அம்மா, நீ கிளாஸ் டெஸ்ட் இருக்கு சொல்லியிருந்தேனே, எல்லாரும் வந்துட்டீங்களா வரலையா? ஏதாச்சும் இது காரணமா வச்சு லீவ் போட்டிருப்பீங்களே? டீச்சர், நாங்க எல்லாரும் வந்துட்டு டீச்சர், இந்த மித்தா மட்டும் தான் வரணும் டீச்சர். அவ கோயில்ல சாமி கும்பிட்டுட்டு இருந்தா டீச்சர். எப்ப பாரு அவ லேட்டா வந்துட்டே இருக்கா. இன்னைக்கு வரட்டும், அவளை பேசிக்கிறேன். டீச்சர் அங்க பாருங்க, மித்ரா வந்துட்டு இருக்கா. ஓச்சு, இன்னைக்கு மித்ரா நல்லா டோஸ் வாங்க போறா டீச்சர்ட்ட. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் முன்னாடி வந்துட்டீங்களா? குட் மார்னிங் டீச்சர். குட் மார்னிங்லாம் இருக்கட்டும், ஏன் டெய்லி லேட்டா வந்துட்டு இருக்க? மணி என்னாச்சுன்னு பாத்தியா? 9:30 ஆச்சு. டீச்சர், நான் டெய்லி லேட்டா வர முடியும் டீச்சர். இன்னைக்கு ஒரு நாள் தான் டீச்சர் லேட்டா வந்தேன், என்ன மன்னிச்சிடுங்க டீச்சர். இன்னைக்கு எங்க அம்மா அப்பா சாப்பாடு கேட்டாங்க, அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு டீச்சர். அம்மா அப்பாவா? உனக்கு தான் அம்மா அப்பா யாருமே இல்லையே. உன்னை பத்தி தெரிஞ்ச என்கிட்டயே போய் சொல்லிட்டு இருக்கியா? நான் பொய்யெல்லாம் சொல்லல டீச்சர். சிவன் தான் என்னோட அப்பா, பார்வதி தான் என்னோட அம்மா. அவங்க டெய்லியுமே எங்கூட வந்து பேசிட்டு விளையாண்டுட்டு இருப்பாங்க. அப்பாவா பசிக்குன்னு சொல்லுவாங்க, நான் அவங்களுக்கு சாப்பாடுலாம் கொடுப்பேன் டீச்சர். என்னது? சிவன் தான் உன்னோட அப்பா, பார்வதி அம்மா? என்ன மித்ரா இப்படி போய் சொல்லிட்டே இருக்க? வர வர என் கோவத்தை கலப்பாத மித்ரா. ஒண்ணு டீச்சர் நான் வரதுக்கு லேட் ஆயிருச்சு, என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டுருந்தேன், நான் அமைதியா இருந்திருப்பேன். எங்க அம்மா அப்பாவுக்கு சோறு செஞ்சேன்னு சொல்லி போய் சொல்லிட்டு இருக்க நீ. நான் உண்மையதான் சொல்றேன், நீங்க தான் நம்ப மாட்டேங்கிறீங்க. பொய்யும் சொல்லிட்டு என்ன எதிர்த்து பேசிட்டு இருக்கியா? போய் முட்டி போடுப்போ. நான் உண்மையதானே சொல்றேன், ஏன் பொய் சொன்னேன்னு சொல்லி என்ன திட்டிட்டே இருக்காங்கன்னே தெரியலையே. நீ லூசா? நீ எங்கள்கிட்ட சொன்ன கதை நீ அப்படியே அங்க போய் சொல்ற, நாங்களே நம்ப மாட்டேங்கிறோம். அப்ப டீச்சர் எப்படி நம்புவாங்க? வேற ஏதாவது போய் சொல்லியிருந்தா ஈஸியா விட்டுருப்பாங்க. கேனத்தனமா ஏதாவது சொல்லி டீச்சரை மாட்டிக்கிட்ட. நீங்க என்னதான் திட்டினாலும் சிவன் தான் என்னோட அப்பா, பார்வதி தான் என்னோட அம்மா. டீச்சர் இவ பேச்செல்லாம் கேட்காதீங்க. இப்ப பிடிபில ஏதாவது கேம் சொல்லுங்க, நாங்களா ஜாலியா விளையாடணும்ல. ஐயோ அங்க பாருங்க, பூனை எல்லாம் வந்துட்டு இருக்கு. டேய் ராமு, எதுக்குடா வந்த? ஒழுங்கா வீட்டுக்கு போடா. அதான் நான் வீட்டுல சாப்பாடா போட்டு வச்சிருக்கேன்ல, அப்புறம் எதுக்கு இங்க வந்த? ஏய், நீ ஒழுங்கா போடா. சும்மாவே டீச்சர் என் மேல ரொம்ப கோவமா இருக்காங்க. இப்ப இத காரணமாச்சு நீ ஏதாச்சும் அடிச்சிருவாங்கடா. போடா. நான் உன் பின்னாடியே தான் வந்துட்டு இருந்தேன். அப்ப டீச்சர் உன்னை திட்டிட்டு இருந்தாங்களா? அதனால நான் பக்கத்துல வந்து உன்னை பார்த்தேன். ஏன் டீச்சர் திட்டினாங்க? ஏன் முட்டி போட்டுருக்க? நான் இன்னைக்கு லேட்டா வந்துட்டேனா, அதனால தான் அடிச்சிட்டாங்க. ஏன் ரீசன் கேட்டதுக்கு நம்ம அம்மா அப்பாவுக்கு சோறு போட்டு வச்சேன்னு சொன்னேன்ல, அது சொன்னனே உனக்கு அம்மாவும் அப்பாவும் இல்லையே, அப்புறம் என்ன போய் சொல்றேன்னு சொல்லி திட்டி என்னை முட்டி போட வச்சிட்டாங்கடா ராமு. அப்படியா? டேய் ராமு வேணாண்டா கம்முனு இருடா. அச்சோ, என்ன இந்த பூனை என்னையும் முறைச்சிட்டு இருக்கு? ஏய் சு நீயா என் மித்ராவை திட்டினியா? இன்னைக்கு உனக்கு நல்லா கடிச்சு வைக்க போறேன் பாரு. ஏய், என்ன முறைச்சிட்டே இருக்க? ஏய் பூனை, சு. ஐயோ, இது என்ன பாக்குறதுக்கு கடிக்கிற மாதிரியே பாக்குது. ஏய் பூனை, சு. அம்மா கடிக்குது என்ன பூனை? ஐயோ அம்மா, கடிக்குதே, என் கையெல்லாம் கடிக்குதே. அம்மா தள்ளு. ஏய் பூனை, சு. இதுக்கு மேல என்ன மித்ராவை திட்டினா வச்சுக்கோ, உன்னை கடிச்சு கொன்னுடுவேன் பாத்துக்கோ. டேய் ராமு, நீ கடிக்காதடா, கம்முனுடா. இப்ப மட்டும் நீ விட்டு நினைச்சுக்கோ, உன்கிட்ட எப்பவுமே பேச மாட்டேன். நான் உனக்காக தான் சண்டை போட்டேன். அம்மா வலிக்குதே. இந்த பூனையை வச்சு என்ன கடிக்க வச்சுட்டாளே இவ. டீச்சர் உங்களுக்கு ஒண்ணு டீச்சர், அந்த பூனை தெரியாம உங்களுக்கு கடிச்சிருச்சு டீச்சர். சாரி டீச்சர். என்ன சத்தமா இருக்கு? டீச்சர் என்னாச்சு? டீச்சர் என்னாச்சு? கை கால்லாம் ஒரே ரத்தமா இருக்கு. எந்திரிங்க, பார்த்து எந்திரிங்க. அதுவா சார், அங்க நிக்கிறா பாருங்க, அவளோட பூனை தான் வந்து டீச்சர் நல்லா மேலே ஏறி அடிச்சிருச்சு சார். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் அவளை லேட்டா வந்துட்டான்னு சொல்லி அவளை முட்டி போட நிக்க வச்சேன் சார். அதுக்காக அந்த பூனையை வச்சு என்ன கடிக்க வச்சுட்டா. அது மட்டும் இல்ல, நம்ம ஆபீஸ் ரூம்ல இருந்து டாக்குமெண்டா காண போகுது இல்ல, அதுக்கு எல்லாமே இந்த பூனை தான் சார் காரணம். என்ன மித்ரா, அவங்க சொல்றதெல்லாம் உண்மையா? அந்த பூனை தான் எல்லாத்துக்கும் காரணமா? வர உன் மேல கம்ப்ளைண்ட் அதிகமாயிட்டே இருக்குது. பாத்துக்கு இதெல்லாம் சரியில்லை. அந்த டீச்சரை வேணா கடிச்சதெல்லாம் உண்மைதான் சார், ஆனா அந்த டாக்குமெண்ட்லாம் திருடவே இல்லை எங்க பூனை. அது நான் வளர்த்துற நல்ல பூனை தான் சார். சரி இனிமேல் லேட்டாக வரக்கூடாது. அந்த பூனை எல்லாம் இங்க கூட்டிட்டு வரக்கூடாது. இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். டீச்சர் போய் ஃபர்ஸ்ட் எய்ட் எடுத்துக்கோங்க, போங்க. கிளாஸுக்கு டைம் ஆயிடுச்சு, எல்லாரும் போங்க. நம்ம ஊர்ல மழை வந்ததுல இருந்து கை கால்லாம் ஒரே சேரா இருக்கு. முதல்ல கை கால கழுவணும். கையில் இருக்கிற பணத்தை இங்க வச்சுட்டு போவோமா? இங்கதானே கை கால் கழுவுறோம். யார் எடுக்க போறா? வந்து எடுத்துக்கோ. என்ன சார் இங்கே பணத்தை வச்சுட்டு போயிட்டாரு? ஓஹோ, நல்ல ஐடியா கிடைச்சிருச்சு. என்னை பூனை வச்சா நீ கடிக்க வைக்கிற. இப்ப பாரு, உன்னை மாட்டி விடுறதுக்கு நல்ல பிளான் கிடைச்சிருச்சு. முதல்ல இந்த காசு எடுத்து வச்சுக்குவோம். என்னது, பின்னாடி திரும்பறதுக்குள்ள காசை காணா? இங்க தானே காசை வச்சுட்டு போனேன். டீச்சர் இங்க இருந்த காசை பாத்தீங்களா? ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இங்க இருந்த காசை பாத்தீங்களா? என்ன சார், சொல்லுங்க. இங்க கை கால் கழுவான்னு பணம் வச்சுட்டு போனா, திரும்பி வந்து பார்க்கும்போது பணத்தை காணாமே. நீங்க யாராவது பாத்தீங்களா? என்ன சார் சொல்றீங்க? காசை காணாமா? ஓ சார், நீங்க போயிட்டு இருந்தப்ப உங்க பின்னாடி மித்ரா தான் சார் வந்திருந்தா. கன்ஃபார்ம் அவ தான் பணத்தை எடுத்துருக்கணும். மித்ராவா? அவ நல்ல பொண்ணாச்சே, அவெல்லாம் எடுத்துக்க மாட்டா. சார் உண்மையாதான் சார், அவ தான் உங்க பின்னாடி வந்துட்டு இருந்தா. வேணா அவ பேக் வேணா செக் பண்ணி பாருங்க. டேய் பசங்களா, யாராவது போய் மித்ராவோட பேக் எடுத்துவாங்க. எதுக்காக என் பேக் எடுத்து சொல்றீங்க? நான் பணத்தை திருடவே இல்ல சார். நான் சத்தியமா காசு திருடவே இல்ல சார். என்ன பத்தி உங்களுக்கே நல்லா தெரியும். டீச்சர் ஏன் டீச்சர் என் மேல
அம்மா பழி போடுறீங்க? அப்ப நீ திருடவே இல்லையில, அப்புறம் பேக் செக் பண்ண விட மாட்டேங்கிற? ஏய் பசங்களா போய் பேக் எடுத்துட்டு வாங்க. மித்ரா பேக் எடுத்துட்டு வாமா, பேக் பார்த்தோன்னே தெரிஞ்சிட போகுது. இந்தாங்க சார், இதான் என் பேக். காசு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இருங்க டீச்சர், நான் செக் பண்றேன். என்ன ஜிப்பு இவ்வளவு கெட்டியா இருக்கு? டீச்சர் உள்ளதான் காசு இருக்கு, இங்க பாருங்க எவ்வளவு காசு வச்சிருக்கான்னு. இந்த காசு எங்க வந்துன்னு கேளுங்க. நீ நானும் எடுக்கவே இல்லப்பா, என் பேக்ல இந்த காசு எப்படி வந்துச்சு எனக்கு சுத்தமா தெரியாது. ஏமா நீ எல்லாம் ஒரு நல்ல பொண்ணு நம்பிட்டு இருந்தேம்மா, என்கிட்ட இருந்த பணம் எப்படிமா உன் பேக்ல வந்துச்சு? நீ காலையில இருந்தே நல்லா போய் சொல்லிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். எனக்கு டைம் ஆயிடுச்சு, தப்பு செஞ்ச யாராவதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தே ஆகணும். டீச்சரே நீங்களே பார்த்து ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுங்க, நான் கிளம்புறேன். பசங்களா எல்லாரும் வந்து வரிசையா நில்லுங்க. ஆளுக்கு ஒரு கொட்டு தலையில கொட்டிட்டு போங்கப்பா, அதான் அவளுக்கு கரெக்டான பனிஷ்மெண்ட். என்னது தலையில கொட்டுவாங்களா? அது ரொம்ப வலிக்குமே. டீச்சர் கொட்ட சொல்லிட்டாங்க, அதனால உன்னை மட்டும் நம்ம மெதுவா கொட்டிட்டு போட்டா. ஐயோ வலிக்குதுடா, மெதுவா கொட்டுங்கடா. ஜாமீன் பாஸ் எடுத்ததுக்கு அன்னைக்கு போட்டு கொடுத்ததானே, இரு இன்னைக்கு மண்டல நங்குன்னு அம்மா கொட்டுறேன். வலிக்குது, எல்லாரும் மண்டையில கொட்டி ரத்தமே வந்துருச்சு. அம்மா அம்மா அப்பா வந்துட்டீங்களா? இங்க பாருங்க, என்னை எல்லாரும் கொட்டிட்டாங்க. நான் லேட்டா வந்தேன் காரணத்துக்காக டீச்சர் என்ன திட்டினாங்களா? அப்புறமேட்டுக்கு காசு தொடரேன்னு சொல்லி என் மேல பொய்யா பழிய போட்டு இப்ப பாருங்க என் நிலைமைய. அச்சோ, அப்ப இத்தனை நாள் இவ சொன்னதெல்லாம் உண்மைதானா? சிவன் பார்வதி அம்மா அப்பான்னு சொன்னது? ஐயோ சாமி, நான் தெரியாம பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. மித்ரா தான் திருடுனா, அதனாலதான் கொட்டை வச்ச எல்லாத்தையும் வச்சு. எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமே இல்லை சாமி. உண்மையாகவே மித்ரா தான் திருடுனாளா? அச்சோ, உண்மை எல்லாத்துக்குமே தெரிஞ்சு போச்சு. நான் தான் திருடுனேன், தெரியாம என்ன மன்னிச்சிருங்க சாமி. என்ன டீச்சர் நீங்க போய் இவ்வளவு கேவலமான காரியத்தை பண்ணிட்டீங்களே, நான் வேற மித்ரா வேற சந்தேகப்பட்டேன். சாரி மித்ரா, நீங்க என்னையில இருந்து இனிமேல் ஸ்கூலுக்கே வரக்கூடாது. உங்களை நான் சஸ்பெண்ட் பண்றேன். தெரிந்தே தவறு செய்த அனைவர்களுக்கும் தண்டனை நிச்சயமாக கிடைக்கும். குழந்தைகளா, எங்களுடைய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் செய்து விட்டு பாருங்கள். இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்கள். சப்ஸ்கிரைப் செய்தால்தான் உங்களுக்கு பவர் கிடைக்கும்.